தேர்ஸ்டே ஆஃப்டர்நூன் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வெறும் ஜூஸ் மட்டும் குடிச்சதுனால சீக்கிரமாக பசி எடுத்துக்கிச்சு. ஸோ அதனால் 12 போலவே இன்றைக்கி தோசையை சாப்பிட்டு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தோசை ப்ரிப்பேர் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜில் ஒரு பன்னீர் இருந்துச்சு. ஸோ அது வந்து எக்ஸ்பைரி ஆகிற கண்டிஷனில் இருந்துச்சு. அதனால தோசையை ரொம்ப ஹை ப்ரோட்டீனை மாற்றிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பன்னீர் தோசை தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தேன். ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணணும், அதுக்கப்புறம் திரும்பி வெயிட் கெயினே ஆகக்கூடாது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களோட ஃபுட்டில் ப்ரோட்டீன் ரிச்சான ஃபுட்டெல்லாம் எடுத்துக்கிட்டே வாங்க. லைக் பன்னீர், முட்டை, கீரை இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் எடுத்துக்கிட்டே வாங்க. வெயிட் கெயின் ஆகவே ஆகாது. திரும்ப ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக முதல்ல என்ன நினைப்பாங்க, எக்ஸசைஸே பண்ணக்கூடாது, வெறும் டயட் ஃபுட்டாகவே சாப்பிட்டு உடம்ப குறைக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இந்த மாதிரி பண்ணும்போது ரொம்ப லேட் ஆகும் வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு. குயிக்காக வெயிட் லாஸ் ஆகிறதுக்கு ஒரு 3 டிப்ஸ் சொல்கிறேன், வேணுன்றவங்க நோட் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன், நல்லா ஸ்வெட் ஆகிற அளவுக்கு எக்ஸசைஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் ஒன், உங்களோட சாப்பாடு குவான்டிட்டி ரொம்ப கம்மியாக இருக்கணும். அதுக்கப்புறம் கூட்டு, பொரியல் இதோட குவான்டிட்டிலாம் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கணும். கூட கொஞ்சம் ஜூஸ் ஐட்டம்ஸ் எடுத்துக்கணும். இதெல்லாம் பண்ணிங்கன்னா போதும், ரொம்ப ஹெல்த்தியான முறையில் வெயிட் லாஸ் பண்ணிடலாம்.